சசிகலா. நான் வந்து பிஎஸ்எஸ் நடத்துகிற டிப்ளமோ மாண்டிசோரி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் ஸ்ரீ லலிதா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து வேர்ல்ட் ஸ்கீம் கவுன்சிலுக்காக எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரைம்ஸாக இருக்கட்டும் அல்லது ஆல்ஃபபெட்ஸாக இருக்கட்டும், ரைம்ஸை வந்து நம்ம வந்து புக்கை பார்த்து நேரடியாக நம்ம வந்து வாசிக்கிறத விட அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஆக்ஷனாக சொல்லி கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு புரியும். இது ஆல்ஃபபெட்ஸாக இருக்கணும். ஆல்ஃபபெட்ஸை ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியாக புரியாது. இதை நம்ம சார்ட்டாக கொண்டு போனாலும் அது ரியல் ஆப்லேயே நம்ம வந்து கொண்டு போய் சொல்லி கொடுத்தா அது வந்து ஈஸியாக அந்த பிள்ளைங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கும். அதோட பேர் வந்து ப்ளேவே மெத்தடு. அதாவது விளையாட்டு முறையில் வந்து படிக்கிறது. அப்படின்னா அந்த பிள்ளைங்க வந்து இன்ட்ரெஸ்டோடு இருக்கும், ஈஸியாக கற்றுக்கவும் செய்யும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளேவே மெத்தட் ஃபஸ்ட்டு ப்ரப்போண்டட் பை த அமெரிக்கன் எஜுகேஷனிஸ்ட் ஆலன் கிராட்வெல். த ப்ளேவே மெத்தட் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆஃப்டைம்ஸ் it stems from the phase that when this method is used to the students' involvement in the process of learning is around 75%, to the teachers 25%. அமெரிக்கனில் உள்ள ஃபஸ்ட்டு ப்ரப்பவுண்டட் அந்த ஆலன் கிராட்வெல் அவங்க தான் அந்த ப்ளேவே மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்தாங்க. இதில் கொண்டு வந்தாங்க. இது வந்து நம்ம கற்றுக்கிறது வந்து 75%, டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறது வந்து 25% தான் அப்படிங்காங்க. நம்மளே கற்றுக்கிறது தான் நம்ம கற்றுக்கிறது தான் நிறைய இருக்குது. இதில் வந்து டீச்சர்ஸாக இருக்கிறவங்க வந்து பிள்ளைங்களோட கற்பனையை வந்து தூண்டுறதாகவும் இருக்கும். அதாவது நம்மளே கற்றுக்கிறது தான் அந்த விளையாட்டு முறையில் வந்து அதிகமாக இருக்கும். அது பிள்ளைங்களே அவங்க தப்பு பண்ணாலும் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்குவாங்க. The teachers act as stimulant, encouraging and guiding the pupils. He kindles their imagination and sets in motion the whole process of creating, which whole is time the hallmark of meaningful learning. அது ரைம்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஓரலாக சொல்கிறத விட ஆக்ஷனாக நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தோம்னா புரியும். அதே மாதிரி சேம் ஆகும். அது மேக்ஸும் அதே மாதிரி தான் ப்ளேவே மெத்தடு. அதாவது ஒன்றுக்கு அப்புறம் 2 வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட இது நம்ம இப்போ பிஃபோர் பெக்விங் நம்பர், ஆஃப்டர் நம்பர், இப்போ 5க்கு முன்னாடி 4 வரும், 5க்கு ஆஃப்டர் நம்பர் வந்து 6 இப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அந்த நம்பரை எடுத்து இப்படி போர்டில் நம்ம எழுதி போட்டு இதுக்கப்புறம் இது வரும் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க வந்து டக்குன்னு மறந்துடும். இப்படி செஞ்சோம்னா பிள்ளைங்களுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும். பிள்ளைங்களே அதை வந்து செய்யறதுக்கு கூட ட்ரை பண்ணும். பிள்ளைங்களோட கற்பனை திறனும் வளரும். அதோட சுய திறமை வந்து பிள்ளைங்கிட்ட இருந்து நமக்கு வந்து ஈஸியாக வெளிப்படும். The Playவே method kindles in the student a spirit of inquiry which enables the students to correlate topic with the other branches of learning. அது நம்மளோட வாழ்க்கை நடத்துகிறத வந்து பாடத்தோடு நம்ம கோரிலேட் பண்ணி படித்தோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அடிஷனாக கூட நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஆப்பிளை வச்சுட்டு 1 + 1 2 இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வச்சு சொல்லிக் கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அது வந்து வாழ்க்கைக்கும் உதவும். நம்ம படிக்கிற ப்ளேவே மெத்தட் வந்து the method enables the student to make the optimum use of his leisure time. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரே பாடத்தையே நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கிறத விட இந்த பிள்ளைங்க வந்து இப்போ நம்ம விளையாட்டு முறையில் படிக்கிறதன் மூலமாக ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கூட விளையாண்டுட்டே இருக்கும். படித்த மாதிரியும் இருக்கும், விளையாண்ட மாதிரியும் இருக்கும், பாடத்தையும் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். When this method is used to encourage the students to socialize with their peers and this healthy relationship enhances training. அது சமூகத்துலேயும் அந்த பிள்ளைங்க வந்து நல்லா பழக ஆரம்பிக்கும். நிறைய பிள்ளைங்க அங்கே இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்த ஒவ்வொருத்தங்கள்கிட்டையும் ஒவ்வொரு தனித்திறமை உண்டு. ஒருத்தங்கிட்ட இருந்து ஒன்று கற்றுக்கலாம், இன்னொருத்தங்கிட்ட இருந்து ஒன்று கற்றுக்கலாம். அதன் மூலமாக ஒற்றுமை வளரும். சமூகத்தில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். The Playவே method improves the child artistic and craft skills. குழந்தைங்களோட கைவினை திறன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மூலமாக தான் நம்ம வந்து இதை பண்ணுறோம். அந்த பிள்ளைங்களோட கைவினை திறன் வந்து ப்ளேவே மெத்தட் மூலமாக அதிகரிக்கும். It encourages individual as well as group work or a places premium of independent thinking. பிள்ளைங்க வந்து இதை செய்கிறதன் மூலமாக அவங்களோட அவங்களே செஞ்சுன்னா இதை வந்து பண்ணுறாங்க. இப்போ பிள்ளைங்களை வந்து அவங்களாவே பண்ண விடணும். அது பிள்ளைங்க அதை செஞ்சால் வேஸ்ட் ஆகும், இதை செஞ்சால் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு பிள்ளைங்களை வந்து நம்ம டிஸ்கரேஜ் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க வந்து நல்லா வளரும்.
வேஸ்ட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கே அது வந்து பண்ண முடியாமல் போயிட்டேன் அப்படின்னு பிள்ளைங்களும் கவலைப்படும். அது மூலமாக அவங்களோட திறமையை வந்து நம்ம வந்து வளர்க்கணும். பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். This method can help establish a fine rapport between the teacher and the taught. Mutual acceptance can act as a stimulant to foster learning. அதாவது ஒரு மியூச்சுவல் அக்செப்டன்ஸ், அதாவது பிள்ளைங்க வந்து நம்ம வேகமாக கற்றுக்கிறதுக்கு வந்து இந்த ப்ளேவே மெத்தட் வந்து யூஸாக இருக்குது. The playway method can help infuse a spirit of self-confidence among students. பிள்ளைங்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். நம்ம வந்து இதை பண்ணலாம், இதை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இது வந்து பிள்ளைங்கள் மூலமாகவே பிள்ளைங்களுக்கு வந்து கிடைக்கும். It can stimulate original thinking which is conspicuous by its absence in most Indian educational institutions. இந்தியன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட இதுதான் சொல்கிறாங்க. பிள்ளைங்களோட சுய சிந்தனையிலேயே அவங்கள வளர விட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து அவங்களோட இதில் நல்லா வருவாங்க. லேர்னிங் வாட் இஸ் இங்கிலீஷ்? இட் இஸ் ஆல்சோ லாங்குவேஜ் லைக் யுவர் ஓன் மதர் டங். யூ லேர்ன் யுவர் மதர் டங் ஃப்ரீலி அண்டு எஃபோர்ட்லெஸ்லி. இங்கிலீஷ் வந்து ஒரு கஷ்டமான லாங்குவேஜ் தான், ஆனால் அது வந்து நம்மளோட செகண்ட் லாங்குவேஜ் வந்து அதுதான். அதையும் நம்ம வந்து ஃப்ரீயாகவும் அதை இன்ட்ரெஸ்டாகவும் நம்ம வந்து எப்படி கற்றுக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து எத்தால் உள்ளவங்க பேசுகிறத வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம பதில் சொல்ல முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடுத்தவங்க சொல்கிறத வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அடுத்து இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா எப்படிலாம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம்? ஆக்ஷன் மூலமாக சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறமா அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கும். நம்ம அதை பற்றி அடுத்த இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.